கருணாநிதியின் பேரன் தயாநிதி மாறன் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது ஏர்செல் நிறுவன பங்குகளை வலுக்கட்டாயமாக மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்கச் செய்து அதற்கு கைமாறாக சன் டிவி நிறுவனத்திற்கு சுமார் 743 கோடி ரூபாயை லஞ்சமாக பெற்றது தொடர்பான வழக்கில் கலாநிதி மாறன் மற்றும் தயாநிதி மாறனுக்கு சொந்தமான சன் டிவி குழுமத்தின் சொத்துக்களை முடக்க மத்திய அமலாக்கத்துறை இயக்குநரகம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. திமுக தலைவர் கருணாநிதியின் பேரன் தயாநிதி மாறன் முந்தைய மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசில் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது ஏர்செல் நிறுவனத்தின் உரிமையாளர் சிவசங்கரனை மிரட்டி அந்நிறுவனத்தின் பங்குகளை மலேசியாவைச் சேர்ந்த மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்கச் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கு கைமாறாக தயாநிதி மாறனின் சகோதரர் கலாநிதி மாறனுக்கு சொந்தமான சன் டிவி நிறுவனத்திற்கு 742 கோடியே 58 லட்சம் ரூபாயை மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனம் லஞ்சமாக கொடுத்தது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக சிபிஐ ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. 742 கோடியே 58 லட்சம் ரூபாயை தயாநிதி மாறனும் கலாநிதி மாறனும் லஞ்சமாக பெற்றது தொடர்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்புச் சட்டத்தின் கீழ் டெல்லியில் உள்ள மத்திய அமலாக்கத்துறை இயக்குநரகத்தின் தலைமையக புலனாய்வு பிரிவு விசாரணை மேற்கொண்டது. இந்த விசாரணையில் தயாநிதி மாறனுக்கு சொந்தமான சன் டைரக்ட் டிவி பிரைவேட் லிமிடெட் மற்றும் சவுத் ஏசியா எஃப்எம் லிமிடெட் நிறுவனங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து முறைகேடாக பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த 2 நிறுவனங்களும் கலாநிதி மாறன், அவரது சகோதரர் தயாநிதி மாறன் ஆகியோருக்கு சொந்தமானது என்பதும், இந்த பணத்தை இந்த நிறுவனங்கள் வர்த்தக தேவைக்கு முறைகேடாக பயன்படுத்தியதும் தெரியவந்தது. மேலும் சன் டைரக்ட் டிவி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் கலாநிதி மாறன், அவரது மனைவி காவேரி கலாநிதி ஆகியோரால் தொடங்கப்பட்டது என்பதும், இந்த நிறுவனத்தில் இவர்களுக்கு 80% பங்குகள் உள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இவர்கள் சவுத் ஏசியா எஃப்எம் லிமிடெட் நிறுவனம் மூலம் மொரிஷியஸில் உள்ள ஏஹெச் மல்டிசாஃப்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் 60% பங்குகளையும், சன் டிவி நெட்வொர்க் லிமிடெட் நிறுவனம் மூலம் சவுத் ஏசியா மல்டிமீடியா டெக்னாலஜிஸ் லிமிடெட் நிறுவனத்தில் 20% பங்குகளையும் வைத்துள்ளனர். கலாநிதி மாறன் சன் டிவி டைரக்ட் நிறுவனத்தில் 75% பங்குகளை வைத்துள்ளார். கல் கம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் கலாநிதி மாறன் 90% பங்குகளையும், அவரது மனைவி காவேரி கலாநிதி 10% பங்குகளையும் வைத்துள்ளனர் என்பதும் மத்திய அமலாக்கத்துறை இயக்குநரக விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. வெளிநாட்டு நிறுவனத்திடமிருந்து சன் டிவி குழுமத்திற்கு 742 கோடியே 58 லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டதால் சன் டிவி அதிபர் கலாநிதி மாறன், அவரது மனைவி காவேரி கலாநிதி மற்றும் தயாநிதி மாறன் ஆகியோருக்கு சொந்தமான சன் டிவி நிறுவன கட்டடம், நிலம் உள்ளிட்ட சொத்துக்களை முடக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக மத்திய அமலாக்கத்துறை இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.